சரி, அவங்க லேட்டஸ்ட் பாஸ் அவுட் தான், 2025 பாஸ் அவுட் தான். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். பிசிஏ. பிசிஏ பி ஆர்ட்ஸ் தான் நீங்க. பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஃபைன். எத்தனாவது கம்பெனி இது உங்களுக்கு? 6. 6வது இன்டர்வியூ. ஸோ 6வது இன்டர்வியூ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஃபைன். ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறீங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேயே நம்ம கிளியர் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். பட் அதுக்கு கான்ஃபிடென்ட்டாக முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஃபைன். ஏன்னா அவங்க ப்ரெஷர் தான், அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஒரு 5 இன்டர்வியூல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்கும். அதை வச்சு தான் அவங்க 6வது இன்டர்வியூ என்ன பண்ணியிருப்பாங்க, கிளியர் பண்ணி. இதுலேயுமே 5 ரவுண்ட் இருந்திருக்கும். மொத்தம் 5 ரவுண்டு கிளியர் பண்ணி தான் அவங்க இந்த ஆஃபர் வாங்கிட்டு நீங்கள் ஆஃபர் லெட்டரோட வந்திருக்காங்க. புரியுதா? ஒரு 3 லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட் அதுதான். ஃபைன். ஸோ உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்னலாம் கேட்டாங்க? ஆக்சுவலாக நான் அட்டன் பண்ணது .NET ரோலுக்கு. ஆனால் எனக்கு கேட்டது பேசிக் கோடிங் அண்ட் லாஜிக்கல் ஸ்கில் வச்சு தான் கேட்டிருந்தாங்க. டோட்டலி 4 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் MCQ டைப்ல ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. செகண்ட் ரவுண்ட் வந்து கோடிங் கொஸ்டின்ஸ் போட சொல்லியிருந்தாங்க. பேசிக்காக HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணும்போது எனக்கு அவங்க கொடுத்துருக்க அவுட்புட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கனெக்ட் பண்ணி பண்ணிடணும். நார்மலாக HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். அது உங்க விஷ் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க போட்ட கோடிங் வச்சு QC பண்ணுவாங்க. QC பண்ணி அதுல என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்க, அல்டர்னேட்டிவா யூஸ் பண்ண வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தியரி கொஸ்டின்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. அதுலயே வந்து உங்களோட HR கொஸ்டின்ஸ் லைக் உங்க வீக்னஸ், ஸ்ட்ரென்த், அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. உங்களை வந்து அவங்க கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் வீக்னஸ் என்ன, இன்கேஸ் உங்கள் கம்பெனிலேருந்து உங்கள் மேலே ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எக்ஸ்பிளைட் பண்ணால் அதை எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃப்ரெஷர்ஸ் நிறையா கேட்பாங்க. உங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு நான் இங்கே காலேஜில் சரி என்னோட கம்பெனிலேருந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வச்சா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, அவங்க கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நான் அந்த இன்டர்வியூவில் இருந்தேன். ஒரு பையன்ட்ட கேட்குறாங்க, நான் மாஸ்டர் உங்களை படிக்க வச்சா படிப்பீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிஇ படிச்சுக்கணும் வேலை, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அவங்க வந்து கம்பெனியோட நீடு இருக்கு, கம்பெனிக்கு நான் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக நான் கற்றுக்குவேன். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம கேஷுவலாக பேசுறது இல்லை, இதெல்லாம் வந்து உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக கேட்பாங்க. ஃபைன். பைத்தான்ல என்ன கேட்டாங்க? பைத்தான்ல வந்து HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணி அதில் 5 கண்ட்ரியோட இன்புட் கெட் பண்ணணும். எனக்கு சப்மிட் பண்ணும் போது நான் பைத்தான் யூஸ் பண்ணி அந்த 5 கண்ட்ரிஸும் வந்து எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கோட் பண்ணதுக்கு அப்புறம் இதை டிசெண்டிங்ல பண்ணா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சிம்பிள் லாஜிக் தான். அது அல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி தியரி கொஸ்டின்ஸ் நிறைய எனக்கு வந்துருந்துச்சு. ஆனா லாஜிக் சிம்பிள். என்னன்னா அவங்க முடிச்சுட்டாங்க, டாஸ்க்கை முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையிலேயே அவங்க வந்து புரிஞ்சுதான் அதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கரெக்டுங்களா? அது என்ன மாதிரி பண்ணி அவங்க சொன்னதை கொஸ்டின் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது இல்லையா, அதை நீங்கள் பண்ணிடலாமா, நீங்கள் பைத்தான் தானே படிக்கிறீங்க, பண்ணிடுவீங்களா அவங்க சொன்னதை? அதாவது இன்புட்டா 5 கண்ட்ரியோட நேம். இப்போ நான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்தியா, ஜப்பான், ரஷ்யா அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை வந்து டிசெண்டிங்ல, கரெக்டுங்களா, அசெண்டிங்ல கொடுக்க சொன்னாங்க. அசெண்டிங்ல வந்து என்ன பண்ணணும், ஃபார்மேட்ல அவங்க அவுட்புட் கெட் பண்ணணும். கரெக்டுங்களா? அது பண்ணிடலாமா? இதுக்கு நீங்க சீக்வல் எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா, இல்ல பைத்தான் ஐடி யூஸ் பண்ணிடுவீங்களா? பண்ணணும். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம நிறைய வீடியோ போடும்போது ஒருத்தவங்களோட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஃப்ரெஷர்ஸ்லாம் நீங்கள் அதெல்லாம் மானிட்டர் பண்ணணும். ஏன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஜாவாவோ வாட்டவர் ரிப்பீட்டடாக கேட்டது தான் நிறைய கேட்பாங்க. எதுவும் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்களா நீங்க? என்ன ப்ராஜெக்ட்? SQL ஒன்று காலேஜ்ல ஃபைனல் இயர். ஓகே. SQL என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க? அது டிராவல் புக்கிங் சிஸ்டம். ஓகே. அதுல என்ன மேஜரா நீங்க அச்சீவ் பண்ணீங்க? அதை ஜாயின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி எந்தெந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து இப்போ ஹோட்டல்லாம் வந்து எப்படி புக் பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரைஸ் வச்சு அந்த கேட்டகரி சூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க. ஃபைன். சரி, என்னன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறோம், அது ஃபைன். ஆனால் அந்த எண்ட் ஆஃப் த டே நான் இப்போ லேர்ன் பண்ண பைத்தான ஒரு லைவ் அப்ளிகேஷனில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறேன், பேசிக்காகவே ஏன்னா நம்ம அவங்க சொல்கிறாங்க ஒரு இன்புட் கொடுக்குறோம், அதில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட கனெக்ட் பண்ணி பண்ணணும். இன்றைக்கி எங்கே போனாலும் த்ரெட் ஆப்ரேஷன் தான் கேட்பாங்க. ஃப்ரண்ட் அண்டு பேக் அண்டு டிபி மூணையும் கனெக்ட் பண்ணி இப்போ ஜாங்கோ, இப்போ பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னா நீங்கள் ஜாங்கோ கம்பல்சரி கற்றுக்கணும். கரெக்டுங்களா? மேபி ஜாவா ஃபுல் ஸ்டாக்னா ஸ்ப்ரிங் பூட் இன்டகிரேட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அவங்க தேர்ட் ரவுண்ட் என்ன பார்த்துட்டாங்க? இந்த தேர்ட் ரவுண்ட் போட்டோ கோடிங் QC. ஆமாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பண்ண சொல்லிட்டு அதுலேருந்து ஃபுல்லாக கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜென்ரல் வந்துச்சு, அதுக்கப்புறம் நார்மலாக HR ரவுண்ட் வந்துச்சு. ஸோ ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பைத்தானோ ஜாவாவோ ஒன்றுமே இல்லை, நாங்கள் கொடுக்குற அந்த 40 கொஸ்டின் அதிகபட்சம் 40 கொஸ்டின்ஸ்
அதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணீங்க. அதை தவிர மோஸ்ட்லி வெளியில் கேட்க மாட்டாங்க. அதை டிபெண்ட் பண்ணி மேபி கேட்குற மெத்தடு மாறலாம், பட் கண்டிப்பாக அதுலேருந்து தான் கேட்பான். புரியுதுங்களா? சரி, தேங்க்யூ ஃபார் யூர் டைம்.